Hello everyone. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம்னி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோலிங் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சுவல் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இன்டிகேட்டட் ரிஸ்க் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இன்னைக்கு டேட்ஸ் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா December 26 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 51,227 இருக்கு. நம்ம அட்டம்னி எடுத்துக்கணும். 51,200 கால் ஆப்ஷன், தென் 51,200 புட் ஆப்ஷன் இருக்கு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். சிபிஎல் பி மாற்றிக்கணும். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் இந்த என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோடைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 80, லாட் சைஸ் 15, மெத்தட் பை ஒன்லி, மோட் நார்மல், ஆக்டிவ், ஆட்டோ மோடலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தர்றோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 15,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட் இங்கே 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் இங்கே 10 லாட்ஸ் பண்ண போகிறோம்னா 2,500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 80 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 தான் போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ இப்போ பை என்ட்ரி வந்துருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வரும் 16 பாயிண்ட் தான். ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸில் நமக்கு 16 பாயிண்ட் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 9,420 இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுறோம், செல்லிங் பண்ணுறது கிடையாது. ஸோ செல்லிங் பண்ணுறதுக்கு கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஈவன் நீங்கள் செல்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 5,220 இருக்குது. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 24,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 1450, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 1470. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24,000 பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.